எப்பா சூரியன் பிரம்மா பேசுகிறேன்ப்பா. டெல்லி கணக்கு நீதி அரசர் கன்னியாகுமரியிலே முடிக்கார். நீதி அரசர் கணக்கு முடிக்கார். முக்கால் சத்தியம் இவனை பிடுங்கி விட்டுருவார். இவன் அந்த கரெக்டாக கடலில் கல் தூணில் உட்காருவான். உட்காந்தோடனே பிடுங்கிடுவார். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. சாப்பிட்டு குளோஸு. ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. முடிச்சிருவார் ஐயா. முடித்த உடனே டெல்லி போவான். டெல்லி உட்கார்ந்த உடனே தமிழ்நாட்டில் இப்போ கருப்பு சிவப்பு அவனுக்கு எழுதி உட்காந்துச்சுலப்பா. அவன் சீட்டை மாறுதான் மகனுக்கு கொடுக்கான். மகனுக்கு கொடுக்கையில் ஆட்டி எடுத்துரு. இவன் உட்கார்ந்த உடனே எல்லாவனுமே மாட்டுவான். பத்திர பதிவில் இருந்து எல்லாம் கரெக்டாக பிடிச்சி ஆட்டுற கணக்கு அவன் தலையில் இருக்குது. அது இந்த செம்மத்தில் உட்காந்து ஆட்டி எல்லாவனும் உள்ளே மாட்டி கொண்டு வந்துரு. முடிஞ்சு வாச்சு. அவன் உட்கார்ந்தவொடனே ஆட்டி எல்லாம் உள்ளே கொண்டு வந்துரு. எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் எல்லாவனுமே மாட்டிடணும். தமிழ்நாட்டில் 75 வருஷம் ஆண்டு காலமாக முத்திரை வாங்கி எத்தனை ஓட்டு எவ்வளவு அப்படிங்கிற கணக்கு, எத்தனை முதலமைச்சர், எத்தனை பிரதமர், டெல்லியில் எல்லா கணக்குமே நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்துருப்பா. முக்காலும் சத்தியம். ஏப்பா எழுதிரு. சென்னையில் மார்க்கத்தில் நிற்கான், முழிச்சிக்கிட்டு இருக்கான். மாட்டி எழுதிரு. எழுதி ஐயா காலடியில் வச்சிரு. இதுதான் கணக்கு. அவர் எத்திடுவார். ஒரு எத்திடுவார். நீ பிடிச்சிக்கோ. கந்தல் கோலமாக ஆக்கி விட்றப்பா. அவன் உட்காருவான் சீட்டில். அந்த சீட்டோட முடிச்சிடணுப்பா. முக்காலும் சத்தியம்ப்பா.